ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிற ஒரு கோத்திர பிதா யார் என்றால் சிமியோன். யாருங்க? சிமியோன். இந்த சிமியோனை பற்றி உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 33வது வசனம். இந்த சிமியோன் யார் அப்படி என்றால், மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். இந்த சிமியோன் என்பது யார் என்றால், யாகேலுக்கும் யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த இரண்டாவது குமாரன். முதலாவது குமாரர் ரூபன் என்று பார்த்தோம். ரூபன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, அந்த முதன்மையான அந்த பாகத்தை இழந்து போனான். அப்போ இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகிறாள். யாக்கோபு அதிகமாய் ராகேலை நேசித்தான், ஆனா லேயாளை அதிகமாய் நேசிக்கவில்லை. அற்பமாக எண்ணப்பட்டாள். அவள் கூச்ச பார்வை உடையவளாய் இருந்தபடியினாலே அவள் ஒரு பொருட்டாகவே அவள் நினைக்கவே இல்லை. அவள் வீட்டுல ஒரு இருக்கிறாங்கிற மாதிரியே அவளுக்கு ஒரு மரியாதையோ ஒரு அன்போ அந்த மனைவி ஆகிய அந்த லேயாளுக்கு யாக்கோபு கொடுக்கவில்லை. அவள் அற்பமாய் துச்சமாக நினைக்கப்பட்டாள். ஆனாலும் கர்த்தர் அவள் மேல் இரக்கமாகி ஒரு குமாரனை கொடுக்கிறார். மூத்தவன் ரூபன். அப்புறம் பாருங்க, அப்பவாவது என் கணவர் என்னை நேசிப்பார் என்று சொல்லிதான் ரூபன் பெயர் வைக்கிறார். அப்பவும் ஒரு குழந்தை பெற்று எடுத்த பிறகு கூட லேயாளுக்கு கணவனுடைய அன்பு கிடைக்கல என்று பார்க்கிறோம். நேசிக்கவில்லை. அவள் அற்பமாக நினைக்கப்பட்டாள் குழந்தை பெற்றெடுத்த பிறகும் கூட. ஏன்னா ராகேலுக்கோ குழந்தை இல்லாமல் இருந்தது. லேயாளுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தரிக்கு உதவி செய்கிறார். ஆனாலும் அவள் அற்பமாய் நினைக்கப்பட்டால் அவள் ஒரு பொருட்டாகவே நினைக்கப்படவில்லை. அதாவது அவளை நேசிப்பதற்கு அவங்க கணவருடைய அன்பு கிடைக்கல. ஆனால் 33வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார். அப்போ குழந்தை பெற்றெடுத்த பிறகு கூட அவள் என்னதான் நினைத்து யாக்கோபு எப்படிதான் நடத்தி இருக்கிறாருங்க, அற்பமாக ஒரு துச்சமாக ஒரு அலட்சியம் பண்ணி அந்த அன்பு காட்டாதபடிக்கு ஏதோ இருக்கிறாள் என்று சொல்லி அந்த குடும்பத்திலே அந்த லேயாளுக்கு கணவனுடைய அன்பு கிடைக்கல. ஆனாலும் இரண்டாவது முறையும் இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி சிமியோன் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். சிமியோன் என்று சொன்னா என்ன அர்த்தம் என்றால் கேட்டருளினார். என்னதுங்க சிமியோன் என்று சொன்னா அதாவது கேட்கிறவன் என்று அர்த்தம். என்னது அர்த்தங்க? கேட்கிறவன். கர்த்தர் அவளுடைய அற்பமாய் நினைக்கப்பட்டதை கேட்டருளினார். அல்லேலூயா. என்னை கேட்டருளி சொல்லுகிறாள், நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. ஒருவேளை உங்கள் குடும்பத்துல உங்களை யாராவது அற்பமா நினைக்கலாம், துச்சமா நினைக்கலாம், ஒரு பொருட்டா கூட உங்களை நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் ஆண்டவர் கேட்டருளுகிறார். இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக இடத்துல மனைவிகளை துச்சமாய் அற்பமா நினைக்கிறாங்க. சில மனைவிகள் கணவரை அற்பமா நினைக்கிறாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சிலர் என்ன பண்றாங்க, கணவரை அற்பமா நினைக்கிறாங்க. சிலர் இடத்துல பாத்தீங்கன்னா பெற்றோரை என்ன பண்றாங்க, அற்பமா நினைக்கிறாங்க. வசனம் சொல்கிறது, உன் தாய் வயதாகும் போது அவளை நீ அசட்டை பண்ணாதே. தாய் தகப்பனை அசட்டை பண்ணுவதனுடைய கண்களை கழுவின் குஞ்சுகள் பிடுங்குவோம். அப்போ அசட்டை பண்ணப்படுகிறதை யார் கேட்கிறார்? கர்த்தர் கேட்கிறார். யார் கேட்கிறாங்க? கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் அதை பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஏனால் அவரும் அசட்டை பண்ணப்பட்டவராகத்தான் இருந்தார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார். துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். பாடு அனுபவிக்கிறவராய் இருந்தார். ஒருவேளை உங்கள் குடும்பத்துல உங்கள் குடும்பத்தார் உறவினர்களுக்கு அன்பு கிடைக்காவிட்டாலும் கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் அதை கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி சிமியோன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறாங்க, பெயர் வைக்கிற. சிமியோன் என்று சொன்னா கேட்கிறவன் என்றதுங்க, கேட்கிற. ஆண்டவர் நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்கணும்னு விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் 2 காதுகளை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாங்க? 2 காதுகளை எதற்கு கொடுத்திருக்கிறார்னா, நல்ல வார்த்தைகளை என்ன பண்ணணுங்க,
கேட்டு உள்வாங்கணும். ஒண்ணுல கேட்டு ஒரு காதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. கேட்கிறதுக்கு தீவிரமாய் இருக்கணும். எப்படி இருக்கணுங்க சொல்லுங்களேன். கேட்பதற்கு யாக்கோபுல வசனம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறதற்கு தீவிரமாய், பேசுகிறதற்கு பொறுமையா. சொல்லுங்களேன், பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும், கேட்கிறதற்கு தீவிரமா. அதனால 2 காதுகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக காதுல கேட்கிறோம், ஆனா கீழ்ப்படுகிறது இல்லை. என்ன பண்றது இல்லைங்க, கீழ்ப்படுகிறது இல்லை. அப்ப தேவன் நம்மள்ட்ட பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதமே வரும். கீழ்ப்படியாத பட்சத்திலே நாமளும் தள்ளுபடி ஆவோம். என்ன ஆகுங்க? ஆமா, ஆண்டவர் நம்மளை புறக்கணித்து தள்ளுவார். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அமலேக்கியரை முற்றிலும் அழிக்கணும்னு சொன்னாரு. அவர் பாதி தான் கீழ்ப்படிந்தாரு. ஆனா ஆண்டவர், நான் ஏன் ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி அவருடைய மனம் துக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டு அந்த ராஜஸ்தானத்திலிருந்து அவனை தள்ளினார் என்று வேதத்துல பார்க்கணும். 40 ஆண்டுகள் ராஜ்யம் பண்ணினாலும் அவருடைய மனசிலிருந்து அவர் என்ன பண்ணப்பட்டாருங்க, தள்ளப்பட்டார். அப்போ கீழ்ப்படி, அதாவது பலிகளை பார்க்கணும், கீழ்ப்படிதல் சொல்லுங்களேன் உத்தமம். கீழ்ப்படியாவிட்டால் நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, புறக்கணித்து தள்ளுவார். சரிங்களா? தள்ளுபடி தெரியுங்களா? எது வேண்டாங்கிற பொருள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தள்ளுபடி போட்டாலே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், பார்த்துதான் வாங்கணும். அப்போ புறக்கணித்து தள்ளப்படுவோம். ரொம்ப அதிகமாய் நம்ம ஜாக்கிரதை உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதை கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நமக்கு அதை விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய விரும்புகிறார். சரி, நம்ம இங்கே வருவோம். அங்க என்ன எதனால அந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது கடைசியில சொல்லப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆனா சிமியோனை பற்றி ஒரு ஆசீர்வாதமும் வரல. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். சிமியோனை பற்றி என்ன வரலைங்க, ஆசீர்வாதமான வார்த்தை வரல. வேதம் சொல்லுகிறது, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையும் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். பாருங்க, இங்க ஒரு ஆசீர்வாதம் கூட தகப்பனார் சிமியோனுக்கு என்ன பண்ணலைங்க, கொடுக்கல. ஏன், என்ன காரணம்? அதே போல மோசேயும் கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 33ஆவது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் பாருங்க, சிமியோனுடைய பெயரே இல்ல. சிமியோனுடைய பெயரே அங்க வரல. ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா சிமியோனுடைய பெயர் மோசே அந்த கோத்திரங்களுக்கு சொல்லும் போது சிமியோனை குறித்து ஒரு வார்த்தையும் கூட என்ன பண்ணலைங்க, சொல்லவே இல்லை. அப்ப இதற்கு என்ன காரணம், என்ன நடந்தது, சிமியோனுடைய சுபாவம் என்ன அப்படின்னு இந்த வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் கோபக்காரனா இருந்தான். எப்படி இருந்தாங்க, கோபக்காரனா, மூர்க்க குணம் உடையவனா இருந்தான். அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா அகங்காரம் உடையவனாய் இருந்தான். அவனுடைய கோபம், மூர்க்கம், உக்கிரம், அப்புறம் ரகசிய ஆலோசனை, சதி திட்டம் தீட்டுவது, அடுத்தது தன்னுடைய விருப்பப்படியெல்லாம் செய்வது. இதுதான் சிமியோனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. அதனாலதான் அவன் என்ன ஆகலைங்க, ஆசீர்வதிக்கப்படல. இங்க பார்க்கிறோம், வேதம் சொல்கிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நம்ம நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்குமா. அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றுதான் நம்மளை விரும்புகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் போதும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கிராமங்களுக்கு போவார், வியாதியஸ்தர்களை பார்த்து, கஷ்டப்படுகளை பார்த்து, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை பார்த்து அவர்களை சுகமாக்கி குணமாக்கி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நன்மை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறார். அப்போ ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்தா கூட அதை நன்மையினாலே வெல்லு, நன்மையினாலே வெல்லு என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவர்களாக நம்ம
இருக்க வேண்டும். ஏன் அவனுடைய வாழ்க்கையில என்ன சம்பவம் நடந்தது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க யாக்கோபு தன் குமாரர்களோடு கூட 12 குமாரர்கள், ஆனா ஒரு அதாவது லேயாளுக்கு பிறந்த கடைசியாக ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார். அவள் பேர் தீனா. அவர்கள் அந்த பதான் அராமிலிருந்து தன்னுடைய அந்த சீகேம் என்கிற ஊருக்கு வர்றாங்க. அங்கே கூடாரம் போட்டு இருக்கிற அந்த வேலையிலே இந்த தீனால் என்ன பண்ணுகிறாள், அந்த 34ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். பாருங்க, அங்க ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. வழியில வர்றாங்க, பதான் அராமில இருந்து அங்க லாபான் வீட்டுல இருந்து புறப்பட்டு வர்றாங்க. ஒரே ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளைய ரொம்ப பாசமா வளர்த்திருப்பாங்க இல்லைங்களா? ஒரே ஒரு 12 பிள்ளைகள், 12 ஆண் மக்கள், ஆனா ஒரே ஒரு பெண் பிள்ளை. சகோதரர்களுக்கும் ரொம்ப ஆசை இருக்கு, ஒரே ஒரு தங்கச்சி தானே சொல்லி ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளை என்ன பண்றா, தனியாக புறப்பட்டு போகிறாள். தனியா போய் என்ன பண்றா, இந்த ஊரை நான் சுற்றி பார்க்க போகிறேன் என்று சொல்லி அங்க போய் நான் பெண்களை பார்க்க போகிறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ண, அங்க ஒரு குமாரர் கண்டு அவளோடு கூட தவறான ஒரு காரியத்தை செய்தபடியினாலே இவர்கள் கோபப்பட்டார்கள். அப்ப இங்க நம்ம ஒன்று கவனிக்கணும், எங்கேயுமே வாலிப பெண்கள் எங்க போகக்கூடாதுன்னா தனியாக போகக்கூடாது. இப்ப இங்க இவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு அண்ணாமார்ல கூட்டிட்டு போயிருக்கலாம், இல்லாட்டி அது அம்மாமார்ல 4 பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தரையாவது என்ன பண்ணிருக்கலாங்க, கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா அவளோ என்ன பண்றா, தனியாக போகிறாள். அப்பொழுது 2வது வசனம் சொல்கிறது, அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவும் ஆகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளுடைய சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். இங்கே தனிமையாய் ஒரு போகிற பெண்ணுக்கு அந்த காலத்திலேயே என்ன இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை. அப்ப இந்த நாட்களிலே நம்ம எவ்வளவு அதிகமாய் ஞானமாய் நடக்கணும். நான் கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஒரு பெண், ஒரு 25 வயது ஒரு பெண்ணு அவங்க அம்மாவோட சண்டை போட்டுட்டு டெல்லியில அவங்க அக்கா வீட்டுக்காக போறாங்க. அப்போ அவங்க அம்மாவோட சண்டை போட்டு 8 மணிக்கு அவங்க கிளம்புறாங்க. நான் எங்க அக்கா வீட்டுக்கு அக்காட்ட போன் பண்ணிட்டு 10 மணிக்கு நான் சேர்ந்துருவேன். தனியா நிக்கிறாங்க. அந்த வழியா ஒரு வேன்ல வருகிற ஒரு 4 பேர் லிப்ட் கொடுத்து அந்த வண்டியிலேயே வச்சு அந்த பிள்ளையை கெடுத்து, அதாவது பல தவறா வஸ்திரம் கூட சரியா இல்லாம வழியில தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இதெல்லாம் இந்த உலகத்துல இப்ப அதிகமாய் நடக்கிற ஒரு மிகப்பெரிய அசுத்தமான பாவம் நிறைந்த ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்போ அந்த நாட்கள்ல அந்த தீனு புறப்பட்டா அந்த தேசமே பற்றி எரியக்கூடிய சூழ்நிலையிலே அந்த அந்த பட்டணமே அழிந்து போகிற, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஆண் மக்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு காரணமாக இந்த பெண் பிள்ளை மாறினாள். இது மிகவும் ஒரு துக்ககரமான ஒரு காரியமாக நம்ம இதில் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால பிள்ளைகள் எப்போதுமே பெற்றோருடைய என்ன சொல்றதுன்னா ஆளுகைக்குள்ள இருக்கணும். பிள்ளைகள் எங்க இருக்கணுங்க, நம்ம எங்க போறோம், அதே போல பெற்றோர்களும் பிள்ளைகள் எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, என்ன செய்யறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க, எத்தனை மணிக்கு போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்திலையும் அவர்கள் எப்படி இருக்கணும்னா கண்ணோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. இது பெற்றோர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். பிள்ளைகள் என்ன பண்றாங்க, எவ்வளவு நேரம் போனை யூஸ் பண்றாங்க, எவ்வளவு நேரம் யார்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறாங்க என்கிற காரியத்தை குறித்து பெற்றோர்கள் எப்படி இருக்கணுங்க, கவனமா இருக்கணும். இன்னைக்கு அநேகர் சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஒரு சில வார்த்தைகள்னாலே மயங்கி போயிடுறாங்க. இப்ப கிட்னாப்ஸ் ரொம்ப நடக்குது. சாக்லேட்டை கொடுத்து பின்னாடி போயிடுறாங்க சின்ன குழந்தைகள் எல்லாம். இன்னைக்கு சிலர் பேசுகிற வார்த்தைகளினாலே மயங்கி போகிறார்கள். உன்னை நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையான அன்பு என்று சொல்லி அவர்கள் பின்னாடி போகிறதை நம்ம பார்க்கிறோம். அநேகர் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறார்கள். எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம், லவ் மேரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டம் துண்டமா வெட்டி பேக் பண்ணி அனுப்புறத நியூஸ் நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அவங்களை பேக் பண்ணி என்ன பண்றாங்க, போரியில கட்டி தூக்கி வீசுறாங்க.
அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, லவ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாமே உலகத்திலே இந்த மாதிரி காரியங்கள் நடக்குதுன்னா எல்லாமே பொய்யான அன்பு தான், பொய்யான அன்பு. ஆனா இந்த தீனாள் என்பவள் பெண்களை பார்க்க தான் போறேன்னு போனா, ஆனா கடைசியில நடந்ததோ அந்த சீகேம் அந்த தேசத்தின் பிரபு அவளை பார்த்து அவளை தீட்டுப்படுத்தினான், அவளோடு கூட தவறாக நடந்தான். இந்த செய்தி யாக்கோபு கேள்விப்படுகிறார். இந்த செய்தி அந்த அவருடைய சகோதரர்களாகிய சிமியோனும் லேவியும் கேள்விப்படுறாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமா என்ன வருதுங்க, கோபம் வருகிறது. அப்போ உண்மையா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த லவ் பண்றதுல ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். திருமணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது வேதத்தின்படி தவறு, வேதத்தின்படி தவறு. உண்மையான அன்பு எப்படின்னா மனைவியாக்கி கொண்டு நேசிக்கிறது தான் உண்மையான அன்பு. ஈசாக்கு ரெபேக்காலை கூட்டிட்டு வர்றாங்க. ரெபேக்காலுக்கு தெரியாது ஈசாக்கு எப்படிப்பட்டவர் என்று. ஆனா அவள் விசுவாசத்தோடு வர்றா, தூரத்துல பாக்குறா, பார்த்து முக்காடு போட்டுக்கிறா. அந்த ஈசாக்கு அவன் வர்றதை பார்த்து தன்னுடைய கூடாரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளை மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான், மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். அந்த அன்புதான் கடைசி வரைக்கும் இருக்கு. அந்த அன்புதான் எப்படி இருக்குங்க, கடைசி வரைக்கும். இத வேதம் சொல்ல அன்பு. வேதத்துல அன்புங்கிற வார்த்தை பாசம், இல்லாட்டி என்ன சொல்லலாம், நேசம், காதல், என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா உண்மையான அன்பு என்னன்னா அகாப்பே அன்பு. என்ன அன்புங்க, அகாப்பே அன்பு. 4 அன்பு சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா ஸ்டார்கே, அப்புறம் பிலியா, அப்புறம் ஈரோஸ், அகாப்பே. ஸ்டார்கே என்று சொன்னா உறவினர்கள் மத்தியில இருக்கிற அன்பு. பிலியா அப்படின்னு சொன்னா நண்பர்கள் இடத்துல இருக்கிற அன்பு. ஈரோஸ் என்றால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு. அடுத்தது அகாப்பே. சொல்லுங்க, அகாப்பே. இந்த அகாப்பேங்கிற அன்புதான் நிபந்தனையற்ற அன்பு. அதாவது ஒரு காரியத்தை வைத்து ஆண்டவர் அன்பு கூறுகிறது இல்ல, சத்துருக்கள் மேலே அன்பு கூற சொன்ன அந்த கைமாறு கருதாமல் ஒரு தியாகமான அன்பு எதுல அப்படின்னா அந்த அகாப்பே அன்புதான். இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அந்த அன்புதான் அகாப்பே அன்பு. அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலயுமே கணவன் மனைவிக்குள்ள ஈரோஸ்ங்கிற அன்பு இருந்தாலும் அகாப்பே அன்பும் இருக்கணும். எப்படி இருக்கணுங்க, என்ன இருக்கணுங்க, அகாப்பே அன்பு. அதாவது நிபந்தனையற்ற தியாகம் பண்ணக்கூடிய, ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய அந்த அன்பு ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தா என்ன வராதுங்க, சண்டை வராது. என்ன வராதுங்க, சண்டை. இன்னைக்கு ஏன் அநேக குடும்பங்கள்ல சண்டை அப்படின்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா, இல்லாட்டி நான் என் குடும்பம் எப்படி உன் குடும்பம் எப்படி, இதையும் வச்சுதான் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே என்ன வருகிறது, சண்டை வருகிறது. இன்னைக்கு விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரல. ஆனா இங்க 2 பேரும் ஒரே சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேர் யாருங்க, ஒரே சரீரம். ஆனா குடும்பத்துக்குள்ள ஏன் சண்டை, ஏன் ஒருத்தர் விரோதமா எளிய பூனையாட்ட சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இன்னும் அந்த தேவ அன்பு வரல. ரோமர் 5:5 என்ன சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்ப குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறது முக்கியம், ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிறது முக்கியம். முக்கியமா ஆண்டவர் கணவர்களுக்கு தான் சொல்றாரு, நீங்க உங்க மனைவிகளிலே என்ன பண்ணணுங்க, அன்பு கூறணும். கிறிஸ்து சபையை நேசித்தது போல, அதுக்கு உதாரணத்தை சொல்றாரு. கிறிஸ்து சபையை நேசித்தது போல புருஷனும் மனைவியின் இடத்துல என்ன பண்ணணுங்க, நேசி. அப்படின்னா நம்ம எவ்வளவு குறை பண்றோம், எவ்வளவு தப்பு பண்றோம், ஆனாலும் நம்மளை நேசித்தாரு இல்லைங்களா? அதே போலதான் மனைவிட்டு குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். தவறுனா சில குறைவுகள் இருக்கலாம். அதையும் பொருட்படுத்தாமல் நேசிக்கிற அன்புதான் அந்த அகாப்பே அன்பு. அந்த அன்பை நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஒரு குடும்பமாக, விட்டு கொடுக்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும். அல்லேலூயா. சத்துருக்களையும் நேசிக்கிற அன்புதான் அகாப்பே அன்பு. அது மாதிரி பெண் பிள்ளைகள் போடுகிற ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, மற்றவர்களை கவரக்கூடிய
மற்றவர்களை இச்சிக்க கூடிய வஸ்திரங்களை போடக்கூடாது. வேதத்துல ஆண்கள் போடுகிற ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. உபாகமம் 22:5 சொல்லுது, ஆண்கள் போடுகிற ட்ரெஸ் என்ன பண்ணக்கூடாதுங்க, போடக்கூடாது. அப்போ மற்றவர்களை நம்ம கவர்ந்து இச்சிக்கத்தக்க அளவிலே நம்ம உடை எப்படி இருக்கக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். சரி, நான் அடுத்ததுக்கு நான் போகிறேன். இப்ப அவங்க கேள்விப்பட்டு பயங்கர கோபம் வருகிறது. தங்கச்சி மேலதான் அவங்க என்ன பண்ணிருக்கணுங்க, கோபப்பட்டு இருக்கணும். ஏன்னா அவர்தான் காரணம். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு யார்தான் காரணங்க, இந்த ஒரு தீனா தீயாக போய் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுட்டாங்க, பட்டணத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டார். அப்போ அந்த தீனாலே ஒண்ணும் செய்யல. அவளை கல்யாணம் பண்ண போற அந்த சீகேம் கிட்ட பேசி என்ன பண்றாங்க, நீ வந்து நான் உங்களுக்கு எங்க தங்கச்சி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னா நீங்க ஒண்ணு காரியம் செய்யணும். நீங்க எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணணும். என்ன பண்ணணுங்க, விருத்த சேதனம். ஏன்னா அவர்கள் யூதர்கள் தேவனோட உடன்படிக்கை செய்த, தேவன் அவர்களோடு கூட உடன்படிக்கையின் அடையாளம் தான் எல்லா ஆண் மக்களும் என்ன பண்ணணுங்க, விருத்த சேதனம் பண்ணணும். அப்ப அவங்க சொல்றாங்க, சீகேம் அந்த ராஜா கிட்ட எல்லார்கிட்டையும் போய் பேசுறாங்க. எல்லாரும் மூப்பர்களும் கலந்து பேசுறாங்க, நாம் அவர்களோடு கூட பெண் கொள்ளலாம், பெண் எடுத்துக்கலாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், அவர்களோடு கூட ஒரு அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாகிய அந்த விருத்த சேதனத்தை செய்து கொள்ளலாம் என்று சொல்லும் போது அவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ எல்லா ஆண் மக்களும் அங்க அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லா ஆண் மக்களும் என்ன பண்றாங்க, விருத்த சேதனத்தை பண்ணுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது 25வது வசனம், 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனானின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். பாருங்க, ஒருவர் அந்த பெண்ணை செய்த தவறு, ஒரு மனிதன் செய்த தவறு, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, நாங்க உங்களோடு கூட என்ன பண்ணிக்கிறோம், இணைந்து கொள்ளுகிறோம். அந்த விருத்த சேதனம் என்பது அவர்களும் ஒரு விதத்துல யூதர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லலாம். ஏன்னா அவர்களும் அவர்களோடு கூட இணைந்து விட்டார்கள். ஆனா அந்த இடத்துல இவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு சதி திட்டம், ஒரு தவறான ஒரு ஆலோசனை செய்து அந்த 3 நாளுக்கு அப்புறம் அந்த வழியில இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நேரம் பார்த்து எல்லா ஆண் மக்களையும் இந்த சிமியோனும் லேவியும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, கொன்று போடுகிறாங்க. அப்ப இந்த காரியம் யாக்கோபு கேள்விப்பட்டு அவர் ரொம்ப துக்கப்பட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை, அந்த வசனத்தை பாருங்க 30வது வசனம், அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெர்சியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை கொன்று போடுவார்களே என்றான். இங்கே அந்த சீகேம் அந்த அவங்க இப்படி சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, நம்ம கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்கிறோம், நீங்க ஏன் இந்த காரியத்தை செய்தீர்கள், நீங்கள் என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீர்கள். என்னுடைய அப்படின்னா அவங்களுடைய சாட்சியை கெடுத்து போட்டார்கள். என்ன கெடுத்து போட்டாருங்க, யாக்கோபு உங்களாய்க்கிறார், ஐயோ இந்த மாதிரி காரியத்தை நீங்க செய்திட்டீங்களே. ஏன்னா அவங்க 3 நாள் ஆகிவிட்டது அவங்களோடு கூட இணைந்து, விருத்த சேதன முறை வரும்போதே அவர்களோடு கூட இணைந்து அந்த 3 நாள் அந்த இணைந்து விட்டதுக்கு அடையாளம் தான் விருத்த சேதனம். ஆனா அவர்களை ஏமாற்றி சதி திட்டம் பண்ணி அவர்களை என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை செய்தபடினாலே சொல்றாரு, என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீங்க. அப்போ நீங்கள் செய்கிற கோபப்படுகிறதோ எரிச்சல் அடைகிறதோ உங்களுடைய வாசனையை கெடுக்கும், உங்கள் வாசனையை கெடுக்கும். இங்க கவனிங்க, நீங்கள் கோபப்படுறது என்ன கெடுக்குங்க, எதை கெடுக்குங்க, உங்கள் வாசனை. வாசனை என்று சொன்னா சாட்சியின் வாழ்க்கை, நற்சாட்சி. சொல்லுங்களேன், நற்சாட்சியை கெடுக்குமா எது, நீங்கள் படுகிற கோபம்.
இப்ப லேஸ் நம்ம நினைக்கலாம், சரி கொஞ்சம் தானே கோபப்படுறோம். ஆனா அந்த கோபம் என்னவாய் மாறுகிறதுனா எரிச்சல் கோபமாய் மாறி அந்த கோபம் கடைசியில பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல கொண்டு போய் விட்டு கொலையில கொண்டு போய் முடியும். இன்னைக்கு அநேகர் ஜெயில இருக்கிறவங்கள போய் நீங்க கேட்டு பாருங்க, ஐயோ அந்த நேரத்துல நான் கோபப்பட்டுட்டேன், அந்த நேரத்துல நானு என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த நேரத்துல நான் கோபப்பட்டங்காட்டி ஒரு இதோ எடுத்து நான் இது பண்ணிட்டேன், வெட்டிட்டேன், குத்திட்டேன், அதனால இப்ப நான் ஜெயில இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கோபம் என்பது உங்களுக்கு நீங்களே வைக்கக்கூடிய ஒரு பாம். கோபம் என்னதுங்க? பாம். உங்களை நீங்களே உங்களுக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாம் தான் கோபம். சொல்லுங்களேன், கோபம். உங்களுக்கு நீங்களே வைக்கக்கூடிய ஒரு அணுகுண்டு. அது உங்களையே அழித்துக் கொள்ளும். உங்களை என்ன பண்ணுங்க? அழித்துக் கொள்ளும். நீங்க கேட்கலாம், ஏசப்பா கோபப்படலையா? ஏசப்பா கோபப்படலையா? ஏசப்பாவும் கோபப்பட்டார். ஆலயத்துக்கு வந்தாரு. ஆலயத்துல வேண்டாத காரியங்கள், இது வியாபாரம் நடக்கிறது, ஆடு மாடுகள் சத்தத்தை கேட்டாரு. அங்க இருக்கிற அந்த காரியங்களுக்கு, வியாபார காரியங்களை பார்த்து ஏசப்பாக்கு கோவப்பட்டு எல்லாத்தையும் அடிச்சார். நீங்க உண்மையா கோவப்படலாம். உங்கள் பரிசுத்த குலைச்சல் வரும்போது, நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் ஆண்டவருக்காக வாழணுங்கிறதுக்காக நீங்க கோபப்படலாமே ஒழிய, சின்ன சின்ன காரியத்துக்காக நீங்க கோபப்பட்டா உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகிற ஒரு அணுகுண்டு போன்றதுதான். யார் கோபப்படுறாங்களோ வசனம் சொல்லி அவர் சபிக்கிறார். கோபப்படுறவும் உங்களுடைய உக்கிரமான கோபமும் மூர்க்கமான அந்த கோபமும் சபிக்கப்பட கடவுது அப்படிங்கிறாரு சிமியோனை பற்றி. ஏன் ஆசீர்வாதம் சிமியோன் பெறலன்னா ஆசீர்வாதம் சொல்லப்படலன்னா அவன் கோபப்பட்டார். அவர்கள் நம்பிதான் அந்த காரியத்தை செய்தாங்க இல்லைங்களா? அந்த விருத்த சேதன முறை அவர்கள் கட்டாயம் நமக்கு பெண் கொடுப்பாங்க, நம்ம பசங்களுக்கு அவங்க பெண் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு உடன்படிக்கை பண்ணிதானே அவங்க அந்த காரியத்தை செய்தாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு நம்பிக்கை துரோகமாக இந்த சிமியோனும் லேவியும் செய்தபடியினால என்ன சொல்றதுன்னா அவர் ஆசீர்வாதத்தை இழந்து போனார். பிரசங்கி 7:9 சொல்கிறது, மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மனதில என்ன பண்ணாதீங்க? கோபம் கொள்ளாதே. கோபத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டுங்க? கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். நீதிமொழிகள் 5:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். நீதிமொழிகள் 21:19 சொல்லுகிறது, கோபக்காரியான மனைவியுடனே வாழ்வதை பார்க்கலாம், வனாந்தரத்துல குடியிருப்பது நலம். எப்ப பார்த்தாலும் கோபம், எப்ப பார்த்தாலும் என்னதுங்க? சின்ன சின்ன ஒண்ணுமே இருக்காது. ஒரு வெங்காய பிரச்சனை, ஒரு சின்ன கடுகு பிரச்சனை தான் இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள என்ன வந்துருதுங்க? கோபம். கோபம் வந்துருது. கோபம் கண்டபடி நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்ன செய்யறதுன்னு தெரியாம பேசிடுறோம். சிலரெல்லாம் அடிச்சிருவாங்க, சிலரெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? கையில என்ன கிடைக்குதுன்னு தெரியாது, தூக்கி அடிச்சிருவாங்க. என்ன வாயிலிருந்து வருதுன்னு தெரியாது, அவங்க என்ன பண்ணிடுறாங்க? பேசிடுவாங்க. அப்ப அதனால அது நமக்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய என்னதாங்க? பாம். இது நீங்க மறக்கவே கூடாது. கோபம் வந்தாலே அது என்ன வருதுன்னு அர்த்தங்க? பாம் வருதுன்னு அர்த்தம். கோபம் யார் செய்வா? கோபம் கொள்றவன். கோபம் நிர்மூடனை கொல்லும். கோபம் நிர்மூடனை கொல்லும். அப்படின்னா கோபம் கொள்ளுகிறவர்கள் அவங்க புத்திமானா இருக்க மாட்டாங்க. கோபம் கொள்றவங்க யாரா இருக்க மாட்டாங்க? மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும். மூடனுடைய கோபம் சொல்லுங்களேன், சீக்கிரத்துல வெளி. அப்ப கோபப்பட்ட நீங்க யாருங்க? நான் சொல்லல, கடும் கோபி ஆக்கினைக்கு தப்பான். கடும் கோபி ஆக்கினைக்கு தப்பான். இன்னைக்கு அதிகமா நீங்க கோபப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிளட் பிரஷர் என்ன ஆகும்னா அதிகமாயிடும். அதனால பாதிப்புகள் அதிகமாகும். பிளட் பிரஷர் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு ரத்தம் பயங்கரமா ஆகும்போது அங்கங்க பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? அந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்றேன். நல்ல ஒரு கூல் வாட்டர் என்ன பண்ணுங்க, வாயில ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வாயில வச்சுட்டு அப்புறம் அதை துப்பிடலாம். இல்லாட்டி நீங்க தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கலாத்தியர் 2:20 ஒரு 10 முறை அறிக்கை செய்யணும். கலாத்தியர் 2:20 என்ன பண்ணணுங்க? 10 முறை நீங்க அறிக்கை செய்யணும். நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப சொல்லுங்க, இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் என்ன பண்ணிருக்கிறாருங்க, பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும் போது நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்த அப்ப அந்த இடத்துல அது நீங்க யாரு, அந்த இடத்துல இயேசுவை நீங்க தியானிக்கணும். இயேசு சிலுவையை பார்க்கணும். இயேசு இந்த இடத்துல இருந்தா அவர் எப்படி நடந்து கொள்வார், எப்படி பேசுவாரு அப்படின்னு நீங்க கேட்கணும். சில நேரத்துல பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்ல, சண்டை வராத குடும்பம் இல்ல. அந்த நேரத்துல நீங்க ஆவியானவரை கேட்கணும். ஆவியானவரே இந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்லட்டும், என்ன வார்த்தை நான் பேசட்டும் அப்படின்னு நீங்க கேட்கணும். அப்பனா நீங்க ஒவ்வொரு நாளும் யார்கிட்ட பேசிட்டே இருக்கணுங்க, ஆவியானவரோடு கூட பேசிட்டே இருக்கணும். இந்த பிரச்சனை வருது, நான் எப்படி நான் பேசணும் ஆண்டவரே, என்ன பதில் சொல்லணும். இல்ல ஆண்டவர் சொல்லுவார், இப்ப நீ அமைதியா இரு, இப்ப நீயே இல்ல இந்த வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஆவியான உணர்த்துக்கிற வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா நீங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த கோபத்தை நீங்க என்ன பண்ணிக்கணுங்க, கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்தை கோபம் வராம இருக்காது. கோபம் வர்றது சகஜம். கோபம் கொண்டாலும் சொல்லுங்களேன், பாவம் செய்யாதிருங்கள் வசனம் இருக்குது. கோபம் கொள்றது தப்பு இல்ல. ஆனா அந்த கோபமானது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக சொல்லுங்களேன் தனிய கடவுள் கொஞ்சம் கூல் ஆயிரும். சீக்கிரத்துல பேசி என்ன பண்ணிருங்க ஒரு முடிவுக்கு. நீங்க அநேக காரியங்களை பேசாமல் இருந்தாலே நீங்க ஜெயிப்பீர்கள். சொல்லுங்களேன், நீங்க பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார். ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார். நீங்க ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி டீல் பண்றது, எந்த வசனத்தை சொல்றது, எப்படி நான் ஞானமாய் பேசுறது, அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கலாம் என்று வசனம் இருக்குது, நான் எப்படி செய்யணும்னு சொல்லி நீங்கள் அப்படி கேட்கும் போது நீங்கள் உங்கள் கோபத்தை என்ன பண்ணுவீர்கள், கட்டுப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. சரி, அடுத்த முறை நம்ம பார்க்கிறோம், அவர்கள் தந்திரமான ஆலோசனை செய்தார்கள். இந்த சிமியோனும் லேவியும் என்ன பண்ணாங்க, தந்திரமான ஒரு ஆலோசனை. எப்பவுமே இந்த தந்திரமான ஆலோசனைக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். உங்களை ஏமாற்றுகிறவர்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னா தேன் ஒழுங்கு பேசுவார்கள். ஏமாற்றுகிறவர்கள் எப்படி பேசுவாங்க, உண்மையா பேச மாட்டாங்க, நல்லா அழகா பேசுவாங்க. அவங்க பேசுறதுல நம்ம வழுக்கி விழுந்துருவோம். அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவார்கள். அதுல நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வஞ்சகமாய் ஏமாற்றுகிறவர் உள்ளுக்குள்ள ஒன்னா இருக்கும். வெளியேதான் மனுஷங்களா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள சிலருக்கெல்லாம் நரி சுபாவம் இருக்கும். என்ன சுபாவங்க, நரி தந்திரம் உள்ளது. அப்படிதான் சர்ப்பம் தந்திரம் உள்ளதுன்னு வசனம் இருக்குது. அப்போ அந்த நரி சுபாவம் உள்ள இருப்பாங்க, ஆனா வெளியேதான் மனுஷர்களை போல இருப்பாங்க. அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த சிமியோன் லேவி அதுதான் செய்தாங்க. போய் நல்லா பேசினாங்க, நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நாங்க எங்க பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்துருவோம், உங்க பிள்ளைகளை நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா அவர்களும் அதை நம்பி அந்த காரியத்தை செய்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எல்லா ஆண் மக்களையும் அவர்கள் கொலை செய்து, நம்பிக்கை துரோகம் செய்து ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். இன்னைக்கு அநேக இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சீட்டு, அப்புறம் இந்த தள்ளுபடின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்க. இவ்வளவு அமௌண்ட், பாதி அமௌண்ட் கொடுத்து நீங்க பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுங்க. அப்படிதான் மதுரையில ஒருத்தர் நடத்தினாங்க. நீங்க உங்களுக்கு முழு அமௌண்ட் கொடுக்க வேண்டாம், பாதி அமௌண்ட் கொடுத்து இருக்கிற ஃப்ரிட்ஜ், கட்டில், பீரோ எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போகலாம், அதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம்னு சொல்லி எல்லாருமே பரவாயில்லையே பாதி அமௌண்ட்டுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் முதல்ல பணத்தை கொண்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க, கொஞ்சம் பேருக்கு அவர்கள் ஏமாத்தி இருக்கிற பணத்தையும் எல்லாத்தையும் சுருட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்களா, ஓடியே போயிட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுதுங்க, நடக்குது. ஏமாற்றுதல் தேவன் அருவருக்கிறார். வஞ்சகம் பண்றதை தேவன் அது அருவருக்கிறார். அப்போ சதி திட்டம் பண்ணி மற்றவர்களை ஏமாற்றுவதை தேவன் அருவருக்கிறார். இது அவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். ஆனா இந்த சிமியோன் அதையெல்லாம் செய்தனால அவர்கள் என்ன பண்ணப்படலைன்னா ஆசீர்வதிக்க. பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூட்டை போல ஒழுகுமா. பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூட்டை போல. அதனால யார் உங்களை ரொம்ப நைஸா பேசுறாங்களோ, ரொம்ப உங்களை புகழ்ந்து பேசுறாங்களோ, நீங்க உடனே என்ன ஆயிரணுங்க, எச்சரிக்கையாயிரணும். ஏதோ பின்னாடி ஏதாவது என்னது இருக்குமோ, ஏதாவது வலைய விற்பாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன வந்துடணும்னா, உண்மையா புகழ்ந்தா ஓகே, இல்லாதது சொல்லாத புகழ்ந்து நீங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்து நம்மளை கீழே விழக வச்சுட்டாங்கன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உடையவர்களா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா உண்மை உள்ளவர்களை எதிர்பார்க்கிறார். என்னதான் இருக்கணுங்க? உள்ளதே உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். சிலர் சொன்ன பிரச்சனையை பெருசு பண்ணி சொல்லிடுவாங்க. சின்ன பொண்ணுமே இருக்காது, அதை என்ன பண்ணிடுவாங்க, ஆமா இல்லாததே சேர்த்து பெருசு பண்ணுனா அது தீமையாய் மாறும் தேவனுடைய பார்வையில. ஏன்னா எல்லாமே அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமா இருக்கு. உண்மைனா உண்மையை பேசணும். சிலர் ஒண்ணுனா என்னத்த சொல்லிடுவாங்க, ஒன்பதை சொல்லிடுவாங்க. கடைசியில பிரச்சனை பெருசாகி அந்த குடும்பமே உடைகிற அளவுக்கு இன்னைக்கு அநேகர் பேசுற காரியம் என்னன்னா, இல்லாததை பொல்லாததை எக்ஸ்ட்ரா பேசுறதும் இந்த எல்லா காரியங்களை வைத்து அநேக குடும்பங்கள் என்ன பண்ணப்படுகிறதுங்க, உடைந்து போகிறது. இன்னைக்கு அநேகருடைய சதி திட்டங்கள். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? உண்மையை எதிர்பார்க்கிறார். அந்த எல்லா விஷயத்திலும் இங்க பணத்துல, பேசுறதுல, பழகுறதுல, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பேசணும், இது எல்லாமே நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இந்த நண்பர் இவர்கிட்ட பேசுறோமே, இதனால தீங்கு வந்துருமோ, இதனால தீங்கு வந்துருமோ, இவர் எனக்காக ஏதாவது தவறான வழியில நடத்த, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தேவையே இல்லை. அப்படிப்பட்ட மட்டும் நீங்க பேசணும்னு அவசியமே இல்லை. நீங்க விலகி இருக்கலாம். சிலர் நான் நண்பரை சொல்லு, உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம யாரோட பழகுகிறோம், அவங்க குணம் கட்டாயம் நமக்குள்ளேயும் வரும். ஒருவேளை நம்ம நல்லவர்களா இருக்கலாம், கூட இருக்கிறவங்க கெட்டவர்களா இருந்தால் அந்த சுபாவம் உங்களுக்குள்ளேயும் என்ன பண்ணுங்க, வந்துடும். அதனால நீங்க யார்கிட்ட பழகுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கறத நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மகிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். உண்மை உள்ளவர்கள் சொல்லுங்களேன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். யாராவது தந்திரமா உங்ககிட்ட பேசுற மாதிரி இருந்தா அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணிடணும், விலகி. பண விஷயத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். பண விஷயத்துல எப்படி இருக்கணுங்க, கொடுக்கல் வாங்கல்ல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம சொன்ன வாக்குல எப்படி இருக்கணுங்க, அந்த அந்த இது சொல்லப்பட்டிருக்கு. தாளந்துகளை சொல்லும் போது 5 தாளந்தை பெற்றவன் 10 ஆக்கினான், 2 தாளந்தை பெற்றவன் 4 ஆக்கினான், எல்லாரும் 1 தாளந்தை பெற்றவன் அவன் என்ன பண்ணா, பூமியில புதைத்து வைத்தான். அந்த எஜமான் கிட்ட போகும்போது எஜமான் சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ என்னுடைய சந்தோஷத்திலே பிரவேசி, நீ என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் மாறுவாய். எப்ப உண்மையும் உத்தமமா இருக்கும் போது. சொல்லுங்களேன், உண்மையும். அப்ப கடைசியில எங்க ஆண்டவர் செக் வைக்கிறாருங்க, உண்மையில. உண்மையா இருக்கிறோமா, உத்தமமா இருக்கிறோமா, அவர்கள் தான் எங்க பண்ண முடியுங்க, ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நன்மை, உண்மை, சித்தம், இதே மனசுல ஓடிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல. நன்மை, உண்மை, சித்தம். ஏன்னா கடைசி நேரத்துல ஆண்டவர்கிட்ட போய் நிக்கும் போது ஆண்டவர் கேட்பாராமா, நீ சொல்லுவாங்களாம், அதாவது உடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உடைய நாமத்தினாலே அதை செய்த. ஆண்டவர் சொல்களை பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்க என்ன செய்யல, என்னுடைய சித்தத்தை நீங்க செய்யல. அப்போ யார் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாற முடியும். அப்போ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசி. மூன்றாவது, என் தேவ சித்தத்தின்படி. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை வருகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்றார். அந்த இதுல சொல்றார், உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறார். இவ்வளவு காரியம் செய்யறாங்க, இவ்வளவு அற்புதம் நடக்குது, இவ்வளவு ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடந்தாலும் கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்லிடுறாருங்க, நீ யாருப்பா, எனக்கு தெரியலையே, உன்னை பற்றி எனக்கு அப்படிங்கிறாரு. உன்னை பற்றி எனக்கு தெரியலைங்க, உன்னை நான் அறியேன்.
அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லைங்கிறார். அதை பற்றி எனக்கு அப்ப தேவ சித்தத்தை செய்கிற தெய்வ பிள்ளைகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் தேவ சித்தம் நிறைவேற நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கணும். நம்ம குடும்பம் வந்து ஒரு சாட்சியா இருக்கணும். நம்ம குடும்பம் எப்படி இருக்கணுங்க? சாட்சியா இருக்கணும். நம்ம செய்கிற சில தவறுனாலே நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடக் கூடாது. இந்த சிமியோன் லேவி எப்பவுமே இணைந்துதான் செய்வாங்க. எப்பவுமே இவனையும் தந்தாருங்கிற மாதிரி அந்த பெயர்ல இருக்கிற அர்த்தம் போலயே இவர் தனியா செய்ய மாட்டாரு. யாருங்க? இந்த சிமியோன் வந்து எப்பவுமே என்ன பண்ண மாட்டாருங்க? தனியா வந்து செய்யல, தனியா கொலை பண்ண போகல. யாரு கூட கூட்டிட்டு போயிட்டாருங்க? லேவியர். அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த சீட்டு போட்டு விழுகுது பாருங்க. இந்த சிமியோனுக்கு விழுந்த சீட்டு யாரு கூட விழுந்ததுன்றா யூதா கோத்திரத்தோடு கூட விழுகிறது. யூதா கோத்திரத்து கூட சிமியோனுக்கு விழுந்தனால சிமியோன் தப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூதா என்று சொன்னால் துதிக்கிறவர் என்று அர்த்தம். யூதா என்றா என்ன அர்த்தங்க? நியாயாதிபதி புஸ்தகத்துல அந்த யோசுவா எல்லாம் மரித்து போகிறார். நியாயாதிபதி புஸ்தகம் அதுக்கப்புறம் யுத்தங்களுக்கு போகும்போது ஆண்டவர் எல்லாரும் கேட்கிறாங்க, யார் முன்னாடி போவார்? யாரு முன்னாடி போனா யூதா எழுந்து போக கடவன்றார். யூதாவோடு கூட யார் போனா தெரியுங்களா? சிமியோன் போனா. அதனாலதான் தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன். அவனுடைய பெயர் கடைசி வரைக்கும் இருக்குது. ஆசீர்வாதம் சொல்லப்படாவிட்டாலும் அந்த கடைசி காலத்துல 12 வாசல்கள்ல அந்த 12 கோத்திரத்துல 12,000 வருது இல்லைங்களா? அதுல சிமியோனுடைய பெயர் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா யூதாவோடு கூட சேர்ந்துட்டார் கடைசியில. யாரோடு கூட? நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க பாக்குறோம், யோசுவா மரிக்கிறாரு. முதல் அதிகாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோடு கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோடு கூட போனான். அப்ப சிமியோன் கோவப்பட்டு எல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனா இப்ப இந்த சுதந்திரிக்கிற இடத்துல யுத்தம் பண்ணும்போது யாரோடு கூட இணைந்து போகிறாருங்க? யூதாவோடு கூட இணைந்து போகிறார். அல்லேலூயா. அப்ப துதிக்கிற மனிதர்களோடு கூட இணைந்தா அவங்களுக்கு வர்ற ஆசீர்வாதமும் உங்களுக்கும் வரும். அப்ப யாரோட கூட இருந்து சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சுதந்திர வீத பங்கு கிடைத்தது கூட யூதா கோத்திரத்துலதான் விழுந்ததான். அது நீங்க யோசுவா புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதனால சிமியோன் என்ன பண்ணாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒருவேளை நம்ம குறைவுகள் உள்ளவர்கள் தான், தவறுகள் உள்ளவர்கள் தான், நம்ம கோபப்படலாம், உக்கிர கோபம் வரலாம், என்ன வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அதை மன்னிக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது மன்னிக்கிறார். ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுப்பார். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர்கள் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். இன்னொன்னு காரியம் சொல்லி முடிக்கிறேன். இது பஞ்சத்துக்காக எகிப்து தேசத்துக்கு போவாங்க. அப்ப அவரு யோசேப்பு சொல்றாரு, நீங்க போய் உங்க தம்பியை கூட்டிட்டு வந்தாதான் நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தரை பிடிச்சு வச்சிருவாரு. ஒருத்தர் என்ன பண்ணிருவாருங்க? பிடிச்சு வச்சுட்டு நீங்க எல்லாம் போய் உங்க குடும்பத்துல உங்க தம்பியெல்லாம் கூட்டிட்டு வாங்க, பென்யமீனை கூட்டிட்டு வாங்க. அந்த பிடிச்சு வச்சதுல யாரை பிடிச்சு வைக்கிறாங்கன்னா சிமியோனை பிடிச்சு வச்சிடறாங்க. யாரு பிடிச்சு வைக்கிறாருங்க? அங்க சிமியோன் வந்து பிணை கைதி ஆகிறார். யாருங்க? பிணை கைதி. தெரியுங்களா? தவறெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, ஆனா இன்னொருத்தருக்காக பிடிச்சு வச்சிருவாங்க. தன் சகோதரனுக்காக பிணைப்படுகிறவன். அல்லேலூயா. சகோதரனுக்காக பிணைப்பட்டனாலதான் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். கொஞ்ச நாள் போயிட்டு அவங்க, ஏன்னா அவங்க அப்பா சொல்றாரு, நான் இப்ப யோசேப்பையும் இழந்துட்டேன், சிமியோனையும் இழந்துட்டேன். ஏன்னா சிமியோனையும் பிடிச்சு வச்சுட்டாரு இல்லையா? சிமியோனையும் இழந்துட்டேன், பென்யமீனையும் கூட்டிட்டு போக பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, அப்போ அந்த இடத்துல யார் அந்த இடத்துல பென்யமீனுக்காக பிணைப்படுகிறாருங்க? சிமியோன். பென்யமீனுக்காக யோசேப்பிட்ட பிணைப்படுகிறவர் சிமியோன், சகோதரனுக்காக. அவர் வரலன்னு சொன்னா இவர் அங்கதான் இருப்பாரு, பிணை கைதியா பிடிச்சு வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா? பிணைக்கு இஸ்ரவேல் யுத்தத்துல எல்லாம் நிறைய பேர் பிணை கைதியா, சாப்பாடு இருக்காது, நடம் நல்லா இது இருக்காது. அதே போல பென்யமீன் வர்ற வரைக்கும் சிமியோனை பிடித்து வைத்திருந்தார்கள், உண்மையுள்ளவர்களா செக் பண்றதுக்காக. அப்போ ஒரு சகோதரனுக்காக பிணைப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. ஒரு சகோதரனுடைய பாரத்துக்காக, ஒரு சகோதரனுடைய காரியத்திற்காக நான் பிணைப்படுகிறேன், என் தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், நிற்கிறேன், என் சகோதரர் குடும்பத்திற்காக நான் ஜெபத்துல நிற்கிறேன் என்று நிற்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மீண்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய். ஒருவேளை யாக்கோபு அந்த இடத்துல சிமியோனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல, ஆனா கடைசியில சிமியோன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுடைய பெயரெல்லாம் வந்திருக்குதுன்னா கர்த்தர் கட்டாயம் அவர்களை மன்னித்து இருக்கிறார். அல்லேலூயா. தவறுகள் இருந்தாலும் நம்ம உடனே என்ன பண்ணிருந்தோங்க கேளுங்களேன். ஒரு சின்ன தவறு வந்துருச்சுன்னா அது அப்படியே நீங்க விட்டுட்டீங்க வைங்களேன், மழுங்கி போயிடும். என்ன இதுங்க, இந்த கத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா மொன்ன கத்தியா இருக்கும், மழுங்கி இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதுல அதை வச்சு என்ன பண்ண முடியாதுங்க. தவறு செய்யும் போது நீங்க அப்படியே நீங்க விட்டுட்டீங்க, பரவாயில்ல இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அதே இந்த மொன்ன கத்தி போலதான். அதே ஷார்ப் பண்ணணும், எப்பவுமே ஷார்ப்பா இருக்கணும். ஐயோ நான் தவறு செய்துட்டேன், ஐயோ நான் கோவப்பட்டேன், மன்னிச்சு ஆண்டவரே, நீங்க உடனே நீங்க மனம் திரும்பி பாருங்க, கர்த்தர் உங்கள் மேல் இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஒப்பு கொடுப்போம்.